எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எங்க போறீங்க? வாங்க இது கேட்டுட்டு போங்க. கண்டிப்பா இதை மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணீங்கன்னா அப்புறம் நிறைய விஷயத்த நீங்க இது பண்ண மாதிரி இருக்கும். நிறைய விஷயம் எங்கேயுமே நீங்க கேட்காத விஷயத்த நான் சொல்ல போறேன், பாருங்க. ஸோ இதுல வந்து ஒரு நாலு நாலு விஷயத்த நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணலாமா வேணாமா, இது என்னோட வியூல வந்து நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து ரெண்டாவது பார்த்தோம்னா கலைச்சொல் வந்து பெரிய தலைவலியா இருக்கு, அது எங்க இருந்து எடுத்திருக்காங்க. இப்போ அந்த 2025ல கேட்ட குரூப் 4 அண்ட் குரூப் 2, அதோட ப்ரூஃபோட நான் வச்சிருக்கேன். குரூப் 4 அண்ட் குரூப் 2 நான் உங்களுக்கு அதுவும் காட்டுறேன். ஓகேங்களா? அது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பார்த்தோம்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக எப்படி படிக்கணும். நாங்க வந்து யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்த்தோம். ஓகேயா? ஸோ அதுல என்னென்னமோ சொல்றாங்க, பட் எப்படிதான் படிக்கணும். ஓகேயா? அது ஒன்று. அடுத்து பழமொழி மரபு தொடர் எங்க படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயத்த வந்து நான் சொல்ல போறேன். இதுக்கு முன்னாடியே சொல்லி காட்டி, அதாவது வேற இன்னொரு வீடியோல வந்து நான் சொல்லியிருக்கேன், இது எல்லாமே சொல்லியிருக்கேன். பட் வந்து இன்னொரு சொல்லாத விஷயம் லைக் கலை சொல் வந்து இன்னொரு வீடியோவில் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதான் இங்க சொல்ல போறேன். ஓகேங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற கொஸ்டினை கடைசியா பார்க்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்டே கதை பேசக்கூடாது கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயத்த வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இங்க பாருங்க, கலைச்சொல் வந்து எங்க இருந்து தான் எடுத்திருக்காங்க, அதோட சோர்ஸ் குரூப் 4 குரூப் 2. குரூப் 4 நான் காட்டுறேன். ஒரு கொஸ்டின் இல்லாம நான் எல்லாமே காட்டுறேன். நான் காட்டாத கொஸ்டின் எல்லாமே புக்ல இருக்கும். ஓகேங்களா? ஸ்கூல் புக்ல இருக்கு. அதனால வந்து ஒரு சிலது வந்து நான் காட்டிக்க மாட்டோம். ஓகேங்களா? ஒரு 2-3 தான் அதுவுமே. ஓகே, இங்க பாருங்க, இரிகேஷன் டெக்னாலஜி, இது வந்து குரூப் 4. நான் காட்டுறது எல்லாமே 2025ல கேட்ட குரூப் 4 இரிகேஷன் டெக்னாலஜி. ஓகேங்களா? இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீர்ப்பாசன தொழில்நுட்பம். ஸோ இது புக்ல பாத்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா, அதுல வந்து புது புக்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நீர்ப்பாசனம் அப்படின்னா இரிகேஷன். அப்ப இரிகேஷன் டெக்னாலஜி தானே, டெக்னாலஜின்னு கொடுக்கல, இரிகேஷன் தானே கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கக்கூடாது. டெக்னாலஜினா தொழில்நுட்பம், நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை வச்சு அடிச்சிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் ஹால். இந்த ஒயிட் ஹால் எங்க இருக்காங்க, எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஒயிட் ஹால் பிரிட்டானிய அரசு அலுவலகம் கொடுத்துருக்காங்களா? ஓகேங்களா? ஸோ இது இப்படி நீங்க அடிச்சிருக்கலாம், இன்னொரு மாதிரி அடிச்சிருக்கலாம். இங்க பாருங்க, இந்த 4 ஆப்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? வெள்ளை மாளிகை அமெரிக்கா, ரஷ்யா மாளிகை, வாட்டிக்கன் மாளிகை, இதெல்லாம் பாருங்க இந்த இதோட கொடுத்துருக்காங்க. பட் இங்க எதுவுமே கொடுக்கல. புரியுதுங்களா? ஸோ அப்படின்னு பார்க்கும்போது டக்குன்னு நீங்க என்ன அடிச்சிருக்கலாம், பிரிட்டானியா அரசு அலுவலகம் அப்படின்னு சொல்லிருக்கலாம். சரி, ஓகே, வேற வேற எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்கா பார்த்தோம்னா ஒயிட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒயிட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னும் போது இது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவா இருக்க வாய்ப்பு இல்லை, வேட்டிக்கனா இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஒயிட் ஹால் அப்படின்னும் போது பார்த்தோம்னா பிரிட்டானிய அரசு தான் சொல்லிப்போம். அதே மாதிரி ஹால் அப்படின்றது வந்து ஒரு பிரிட்டிஷ் வேர்டு. ஓகேங்களா? ஸோ அதை வச்சும் யோசிச்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல எங்க எங்க இந்த ப்ரூஃப்ல எங்க எடுத்துக்கன்ட்டு அப்படி பின்னாடி நான் சொல்றேன், இது முடிச்சுட்டு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, இது பாருங்க, இணையான தமிழ் சொற்கள்ல 4 கொடுத்துருக்காங்க. டார்க் ஃபைபர், டீமன், டார்கஸ்ட், டென்சிட்டி. சரி, ஓகே, இங்க பாருங்க, டார்கஸ்ட் அப்படின்னா மிகு இருள்மை இருக்கா, மிகு இருள்மை. அடுத்து பாருங்க டீமன். டீமன்னா எங்க இருக்கு? பின்னணி நிழல், பின்னணி நிழல். டார்கஸ்ட் மிகு இருள்மை. டார்கஸ்ட்னா என்ன? இருட்டு இலை, இருட்டு இலை இருக்கா? சரி, டார்க் ஃபைபர் வந்து இருட்டு, டார்கஸ்ட் தான் வந்து பார்த்தோன்னா மிகு இருள்மை. அடுத்து டென்சிட்டினா அடர்த்தி, எங்க இருக்கு? இங்க இருக்கு. டென்சிட்டினா அடர்த்தி இருக்குங்களா? ஓகே, அடுத்து போலாம். அடுத்து மோனோபாலி கண்ட்ரோல், இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இருக்கு பாருங்க, தனிவல்லாண்மை கட்டுப்பாடு, தனிவல்லாண்மை கட்டுப்பாடு. அடுத்து இது பாருங்க, அபூலியா. அபூலியா அப்படின்னா இங்க பாருங்க, மன உறுதி குறைபாடு. சோ மன உறுதி குறைபாடு. அடுத்து அக்கோமியா. அக்கோமியானா தலைவலிக்கை. அடுத்து அப்சிஸ், சீல் கட்டி. அடுத்து அலோபேஷியா யூனிவர்சலிஸ் அப்படின்னா உடல் வழுக்கை இருக்குங்களா? ஓகே, அடுத்து போலாம். ஓகே, இந்த சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக வந்து அப்படியே வரும், பின்னாடி வரலாம் இருந்து. ஓகே, அப்படியே பார்த்துடலாம், அப்படியே சேர்ந்தே பார்த்துடலாம். இப்போ பலா குட்டல் அருமை, ஆன்சர் வந்து பார்த்தோன்னா பலா வறுமை. இது எங்கதான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இளங்குமரனார் இது இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து இருக்கு. அது எப்படி இருக்கும் அப்படின்னா பலா இலை, பலா அணை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து நிறைய யூடியூப் வீடியோ எல்லாம் பாக்குறீங்கல்ல, எல்லாருமே ஜஸ்ட் அந்த எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்து ஜஸ்ட் அதை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காம படிச்சுக்கோங்க, இது மட்டும் போதுன்றாங்க. நீங்க சொல்லுங்க, இதுல வந்து
அவங்க எக்ஸாம்பிள் வந்து பலாக்குட்டலிலே பலாவிலை, பலாக்குட்டலணி பலவனி அப்படின்னு சொல்லி பலாக்குட்டலணி பலவனின்னு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி தான் இது வந்து எடுத்திருக்காங்க. அப்படின்னும் போது நீங்க ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணிட்டு மட்டும் போனா உங்களால மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமா முடியாதா இப்ப நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வந்து பிரித்தெழுதுகோ இந்த மாதிரி இலக்கணம் பேஸ் பண்ணி அது எதுவுமே நீங்க கரெக்டா ஃபுல் அண்ட் ப்ரூஃப் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது மிகவும் தவறு. இங்க பாருங்க, பலா கூட்டல் பலா பிள்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தோம்னா பலா அப்படின்றது பார்த்தோம்னா இல்லு கூட்டல் அப்படின்னு பிரிக்கலாங்களா? இது பார்த்தோம்னா ஈன்னு வருதா? ஸோ உயிர் முன் உயிர் வந்துச்சு அப்படின்னா அந்த இது வந்து வியா மாறும். அதாவது வா வரிசை வந்து வரும். அதான் இங்க கொடுத்துருவாங்க பாருங்க. வருமொழி முதலில் உயிர் வந்தால் வருமொழி, இது வந்து வருமொழியா? அது ஒரு நிமிஷம். ஓகே, முன்னாடி உயிர் வந்துச்சு அப்படின்னா வந்துச்சா? அடுத்து பார்த்தோம்னா இகர இகார ஐகாரங்களின் பின்னே எகர மெய்யும். ஓகேங்களா? அதே மாதிரி அ ஆ இ உ அந்த மாதிரி இந்த 7 உயிர்கள் பின்னே வகர மெய்யும், அதே மாதிரி ஏகாரத்தின் பின்னே எகர மெய்யும் வகர மெய்யும் உடம்புமையாக வரும். பாருங்க எவ்வளவு இதா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சோ இங்க என்ன வந்திருக்கு? இகரம் வந்திருக்கு. சோ இகரம் வந்துச்சுன்னா என்னன்னு போட்டிருக்காங்க? வா வரும், வா வகரமை வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களா? ஓகேங்களா? வந்துச்சா? சோ அதை தான் வந்து நீங்க சொல்லியிருக்காங்க. சோ அப்ப இந்த ஒரு இது தெரியாம பேசிக் தெரியாம உங்களால எப்படி இந்த இதை வந்து நீங்க போட்ட முடியும்? இது வந்து இப்படிதான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி எக்ஸாம்ல எடுத்து கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? சோ அதனால புணர்ச்சி விதி வந்து அட்லீஸ்ட் நம்ம இங்க இளங்குமரால இருந்து படிக்கிறோம் இல்லையா? சோ நாங்க இங்க படிக்கிறோம் கிளி குட்டல் அல்லது கிளி இலக்கா ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டுமா படிச்சுட்டு போங்க. அதாவது நீங்க குருட்டு போக்கா படிச்சீங்கன்னா கண்டிப்பா ஸ்கோர் பண்ண முடியாது. ஓகேங்களா? எல்லா எக்ஸாம்பிளும் அப்படியே கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறது மிகவும் தவறு. இல்ல எனக்கு 1 மார்க் தானே அதால போகுது, அப்படி 2 மார்க் தானே போகுது அப்படின்னா அது உங்க விஷயம். ஓகே, அடுத்து பாருங்க. இது தங்கௌகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பாருங்க அது இளங்கோமனால் தான் கொடுத்தாங்க. கங்கா கூட்டல் ஓகம் கங்கௌகம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, விஷுவல் ஸ்கேனர். விஷுவல் ஸ்கேனர் இங்க இருக்கு பாருங்க, கட்புல மேவி. அடுத்து பொறியியல்ல ஆங்கரேஜ்னு கொடுத்துருக்காங்களா? ஆங்கரேஜ்னா 3 தலை. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். கால் புக் இந்த ரெக்கார்ட் இஷ்யூ ரிஜிஸ்டர், பாப்பர் சூட் ரிஜிஸ்டர், ஃபேர் காப்பி ரிஜிஸ்டர். ஓகேங்களா? இது எல்லாமே இங்க இருக்கு பாருங்க, எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி பார்த்தோன்னா அடோரி இங்க இருக்கு போட்டுரும். பார்த்துக்கோங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே. போட்டுதல் இருக்குங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, கிளேசியர் அப்படின்னா பனியாறு இருக்குங்களா? அடுத்து எல்லாமே அப்படியே நான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். அட்வான்ஸ் அதே மாதிரி இதெல்லாம் பாருங்க, இதை அப்படியே இங்க கொடுத்துருங்க. அட்வான்ஸ் ரீசென்சார்ஷிப் இருக்குங்களா? ரீசென்சார்ஷிப் முன்தணிகை. பொசஷன்னா சுவாதீனம் உடைமை கொடுத்துருக்காங்களா? அப்போ உடைமை. பிரிஸ்கிரிப்ஷன்னா நீட்னு போகும் கொடுத்துருக்காங்களா? அடுத்து பிரீமியம் அப்படின்னா என்னது? முனைமம். கொடுத்துருக்காங்களா? அடுத்து ஓகே, இது நீங்க கொடுத்தான். ஓகே, இந்த பிரித்தெழுதுக பாருங்க. வேணன்மை அந்த மாதிரி அது கூட்டல் 5 உள்குட்டல் மனம். ஓகே, இதுவும் வந்து இலக்கணாதே இருக்கு. இது அப்படியே டைரக்டாவே கொடுத்துருக்காங்க. இந்த அது கூட்டல் 5 அதான்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இது பாத்தீங்கன்னா ஆக்சுவலி யூடியூப்ல தான் தேடி பார்த்தேன். ஒரு மேடம் வந்து போட்டிருந்தாங்க. இது ஆக்சுவலி நன்னூல வந்து திருத்தி வந்து எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பாலகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு புக் இருக்குங்க. ஸோ அந்த புக்ல தான் இந்த வேணன்மையும் உள்குட்டல் மனமும் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னுக்காங்க. அது பாத்தீங்கன்னா இது டைரக்டா கொடுத்துருக்காங்க. அது இப்ப பாருங்க, இந்த வேணன்மையும் இந்த உள்மனமுக்கும் ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ரிலேஷன் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க லா வந்துச்சுன்னா இங்க இன்னும் வந்திருக்கு பாருங்க. அதே மாதிரி இங்க இல்லுன்னு வந்திருக்கா, இங்க நான் வந்திருக்கு பாருங்க. புரியுதுங்களா? ரெண்டுக்கும். சோ இந்த மாதிரி வந்து இவங்க வேற மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க இதோட புணர்ச்சி விதி தெரிஞ்சாதான் உங்களுக்கு படிக்க முடியும் இல்லைங்களா? சோ அதுக்காக தான் வந்து இந்த பிரித்தல் இதுக்கு உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக வந்தேன். ஓகே, அடுத்து பாருங்க, பிளாகர் அப்படின்றது பார்த்தோம்னா வலைப்பதிவர் இருக்குங்களா? அடுத்து பாருங்க, பிரேசிங், பிரிக்யூட், சிமெண்ட், வீநீர். ஓகேங்களா? அந்த சிமெண்ட் வந்து நம்ம புக்கிலே படிச்சிருப்போம், பைஞ்சுதைன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க வந்து பசைமண், சிமிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த பிரிக்யூட் கட்டி கொடுத்துருக்காங்களா? கட்டி. அடுத்து பிரிக்யூட்னா கட்டியாக்கல். ஓகே சார், பிரிக்யூட்ல. அடுத்து வீநீர் அப்படின்னா மெல்லுரை இருக்குங்களா? பிரேசிங்னா இங்க குறுக்கு சட்டம் கொடுத்துருக்காங்க, இங்க கட்டு சட்டம். ரெண்டுமே வந்து ஒண்ணுதான்.
ஓகேங்களா, கண்டிப்பா போட்டிருக்க முடியும். ஓகேங்களா, அடுத்து ஈவில் டூயர் பார்த்தோம்னா ஈவில் பர்சன், அதாவது ஈவில் இப்படிதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா வந்து ஈவில் டூயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, அதாவது இதெல்லாம் எங்க இருக்கு ப்ரூஃப் சொல்றேன்னு சொல்றீங்களா, சொல்றேன் இருங்க. இந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. ஸோ இதை வச்சு நம்மளால ஈஸியா இது பண்ணிக்க முடியும். ஸோ அளவை வராது, அறிவாளர் வராது, நெஞ்சுக்களவர் கண்டிப்பா கெடுப்பவர். ஏன்னா கெடுப்பவர்னா தீமை பொடியோன்னு வந்துச்சுனாலே கெடுப்பவர் அப்படின்னு வரும். ஓகேங்களா, சரி ஓகே. இது ஆம்னிசன் பாருங்க, ரெண்டு இடத்துல இந்த ப்ரூஃப் வந்து இருக்கு. ஆம்னிசன்ட்ல எல்லாம் அறிந்த எல்லாம் அறிந்தவன், அதே மாதிரி முச்சரிவு எல்லாம் அறிந்தவை, இங்க எல்லாம் அறிந்த நிலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓகேங்க, பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா மறு ஆய்வு மனு, அதுக்கு வந்து ஆங்கிலத்துல என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரிவ்யூ பெட்டிஷன், மறு ஆய்வு மடல், ரிவ்யூ பெட்டிஷன். ஓகேங்களா, அடுத்து அசைலண்ட்ன்றது பார்த்தோம்னா ஒரு புக்ல வந்து டைரக்டா வந்து அசைலண்ட்னா தாக்குவோர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அசைல் வந்து தாக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் சொல்றேன் என்ன அப்படின்னு சொல்றேன். அடுத்து பாருங்க பொறுத்துக்கு இந்த அரினிஷியஸ் ராக், அர்ஜிலியஸ் ராக், அப்ளைட் அதை அப்படியே கொடுத்துருந்தாங்க. இதை அப்படியே பார்த்துக்கோங்க. கத்திமுனை குஞ்சு இது அப்படியே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு புக்ல வேற மாதிரி டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. இது இன்னும் வேற புக்ல கொடுத்துருந்தாங்க. பட் லைட்டா வந்து பொருந்துற மாதிரி தான் இருந்திருக்கு. ஓகே, நான் சொல்றது. அடுத்து பாருங்க அபுலோமேனியா அப்படின்னு டைரக்டா கொடுக்கல. அபுலியா நம்ம படிச்சோம் இல்லைங்களா, நம்ம குரூப் 4ல இருந்து கொஸ்டின் கேட்டாங்க. இப்ப நான் சொல்றது எல்லாமே குரூப் 2 எதுல இருந்து மேல உங்களுக்கே தெரியும். குரூப் 2 எதுல இருந்து தெரியலையா. ஸோ அந்த கொஸ்டின்ஸும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அதே வந்து அபுலியானா மன உறுதி குறைபாடு, அதே தான் இங்க பாருங்க. அபுலோமேனியா அப்படின்னா அபுலியா அப்படின்னு வருமா. ஸோ அப்படின்னு பார்த்தா மனநோய் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அதை வச்சு நம்ம இது கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, ஸோ வந்து எல்லாமே டைரக்டா எதிர்பார்க்க கூடாது. அடுத்து இது பாருங்க, இந்த ஆக்சுவலி புக்லயும் நம்மளுக்கு வந்திருக்கும், தமிழ் புக்லயும் வந்திருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது அந்த ப்ரூஃப் சொன்ன இல்லைங்களா, அதுல இருந்து வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ நார்டிக்கல் மாதிரி வந்து இது இருக்கு இல்லையா, அது அப்படியே பாருங்க, இங்க அப்படியே கொடுத்துருக்கான் பாருங்க. அந்த ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, இந்த நாட்டிக்கல் மைல் அந்த 1852 மீட்டர்னு கொடுத்துருந்தாங்களா, பாருங்க அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்க. நாட்ரிக் அரிசான் அப்படின்னா மணல் தொடுவரை. ஓகேங்களா, அடுத்து பார்த்தோம்னா நர்போனைஸ் அப்படின்னா மலை புயல் காற்று. அடுத்து பார்த்தோம்னா நல்லாட் அப்படின்னா அது ஒரு நெப்டினோட துணைக்கோள். ஓகேங்களா, அப்படியே கொடுத்துருக்காங்களா, சரி ஓகே. அடுத்து பாருங்க அதே மாதிரி பார்கெனிங், பேட்டிப், அக்வயர் அதை அப்படியே கொடுத்துருப்பாங்க பாருங்க. மீனிங் கொஞ்சம் கூட மாறாம அப்படியே கொடுத்துருப்பாங்க. வாராக்கடல், அக்வயரினா கைப்பற்றப்பட்ட நிறுவனம், எல்லாம் அப்படியே கொடுத்துருக்காங்களா. ஓகே, அடுத்து பாருங்க இது வரும் ஈசோஃபேகஸ், அதாவது ஈசோஃபேகஸ் என்னது உணவு குழல்னு சொல்லுவோம். இது வந்து பிரஸ்பைன்றது பார்த்தோம்னா அது ஒரு நோய். ஸோ பிரஸ்பை அப்படின்னா என்னன்னா தளர்ச்சி அடைதல். ஓகேங்களா, உணவு குழல். ஈசோஃபேகஸ் அப்படின்னா உணவு குழல். ஸோ உணவு குழல் தளர்ச்சி அடைதல். ஸோ இது வச்சு கூட ஈஸியா இது பண்ணிருக்கலாம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். அவங்க ஈசோஃபேகஸ்னாவே அவங்களுக்கு தெரியும் உணவு குழல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு இதை அடிச்சிருப்பாங்க. சரி ஓகே, அதை பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா இது நானோ டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி. ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு தமிழ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறப்பு இருக்கு. மீனும் தொழில்நுட்பம் நானே வந்து நடத்தி போட்டிருப்பேன். அந்த நானோ டெக்னாலஜி இதெல்லாம் 11th 12th சிறப்பு தமிழ் கலைச்சொல்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஃபுல்லா வந்து ஷார்ட்கட்டு எக்ஸ்பிளனேஷனோட போட்டிருப்பேன். அதுலயே வந்து நான் அதை கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, புக்ல இருந்து தான் வந்திருக்கு. இதுவுமே புக்ல இருக்கு. நாட்டிக்கல் நம்ம பார்த்தோம்லே நாட்டிக்கல் மேல் அந்த இது வந்து புக்லயே வந்து வந்திருக்கு. ஓகேங்களா, பட் அது வந்து இங்க வந்து நாவாய் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வந்திருக்கும். பட் நம்ம கொஸ்டின் கேட்டது 1852. ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அது புக்ல பாக்குறதோட இதுல பாக்குறதா பெஸ்ட். ஓகே, ஸோ வந்து மொத்தத்துல இருக்கிற எல்லாமே வந்து நான் சொல்லிட்டேன். அந்த ஒரே ஒரு இதான் மிஸ் வெட்டீரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ் ஆகுது. ஆக்சுவலி பார்த்தோம்னா அது எந்த பேஸ்ல அவங்க கேட்டிருக்காங்கன்னே தெரியல. ஸோ அதனால அதுல வந்து கண்டுபிடிக்க முடியல. வெட்டீரன் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்மி வச்சு சொல்லும் போது இந்த இவங்களா இருப்பாங்க இல்லையா, அந்த அங்க ஒர்க் பண்றாங்க ஆர்மியில, அவங்கள வந்து பாத்தீங்கன்னா வெட்டீரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்மியில ஒர்க் பண்றவங்கள கொஞ்சம் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்களுக்கு. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கவங்க வெட்டீரன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ பட் வந்து இங்க என்ன அர்த்தத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ அது மட்டும் தான் ஒண்ணுதான் மிஸ்ஸிங். மற்றபடி எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். சரி ஓகே, இதுல கொடுத்துருக்கீங்க, இதோட ப்ரூஃப் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா தெரியும் கலைச்சொல் பேரகராதின்னு சொல்லிட்டு ஒரு 14 வால்யூம் வந்து இவங்க விட்டுருக்காங்க. டிவியே இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து விட்டுருக்காங்க. ஓகேங்களா, ஸோ 14 வால்யூம் இருக்கு கிட்டத்தட்ட. ஓகேங்களா,
உடனே வந்து ஐயோ அந்த 14 எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற வாய்ப்பே இல்லை. அதுல இருந்து தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து குரூப் 4ல கேட்டாங்க, குரூப் 2ல கேட்பாங்களா, இது மேலேக்கு வேற எதுல கேட்டாங்களா, இப்ப இதை படிச்சுட்டு முடிச்சுட்டு வேற எதாவது மாத்தி கேட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அதுதான் குரூப் 4 வந்தாங்க. குரூப் 4லயும் அதுல இருந்து தான் கேட்டிருக்காங்க, குரூப் 2வும் இதுல இருந்து தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப்காக தான் குரூப் 4 + குரூப் 2 ரெண்டுமே நாங்க வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதுல இருந்து தான் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அடுத்த முறை இதுல இருந்து தான் கேட்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். பட் 14 புக் இருக்கு. ஒன்னொன்னுலயும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 200 பேஜ் 300 பேஜ் அந்த மாதிரி வந்து இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் வந்து இடிக்கிற ஒரு விஷயமே தான். இவ்வளோத்தையும் நாங்க எப்படா படிக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்கறதுன்னு புரியுது. இது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, இன்னொன்று வந்து ரெண்டா இந்த அசைலண்ட் வந்து தாக்குவோர், இந்த அசைல்னா தாக்கு. இது பார்த்தோம்னா அந்த அசைல் அப்படின்றத பார்த்தோம்னா இந்த கலைச்சொல் பேரகராதியில இருக்கு. இந்த அசைலண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்சி சொல் அகராதி அப்படின்றது. அதே மாதிரி இந்த ராக்ல பாத்தீங்கன்னா இந்த ஆர்ஜில் ஆரிட் களிமண் செங்குத்து மலைச்சரிவு அப்படின்றது பார்த்தோம்னா ஆட்சி சொல் அகராதி. அந்த மேல இருக்க அதை அப்படி கொத்தா இருக்கு பாத்தீங்களா, அது கலைச்சொல் பேரகராதி அப்படியே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வந்து அப்பட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த கலைச்சொல் பேரகராதியில இருக்கிறதான் மேக்சிமம் எடுத்து ஆட்சி சொல் அகராதியில வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஒன்னும் இன்னைக்கு நான் பார்த்த வரைக்கும் அப்படிதான் கொடுத்துருக்காங்க, அப்படியே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஒரு 2-3 தான் எடுத்து டிஃபர் ஆகுது. ஸோ மேக்சிமம் நீங்க பார்க்கும்போது தெரியுது, நீங்க இந்த ஆட்சி சொல் அகராதியை விட கலைச்சொல்ல படிச்சாவே வந்து மேக்சிமம் வந்து எல்லாமே அட்டன் பண்ற மாதிரி இருக்கு. இல்ல ஆட்சி சொல் அகராதி படிச்சீங்கன்னா ஒரு 2-3 வந்து கொஸ்டின் வந்து நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேங்களா. ஸோ வந்து இதுதான் இந்த 14 வால்யூம் வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டெலிகிராம் சேனல்ல வந்து நம்ம அப்லோட் பண்றேன். ஓகேங்களா. பார்த்து படிக்கிற மாதிரி இருந்தா படிங்க, படிச்சா அவனும் வேற வழி இல்லை. ஏன்னா கலைச்சொல் இது மட்டுமே எவ்வளவு கொஸ்டின் கேட்குறாங்க பாத்தீங்களா. ஸோ அது மட்டும் இல்லாம புக் வந்து கண்டிப்பா படிச்சோம். நம்ம அந்த சிறப்பு தமிழ்ல காட்டணும் பாத்தீங்களா, அதெல்லாம் புக்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா புக்ல இருந்தும் படிச்சாகணும். புக்ல இருந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருவோம். போன எக்ஸாம்க்கே படிச்சு போட்டேன், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி பிரித்தெழுதுக்கு வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அது எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஒரு 2 விஷயத்த நம்ம முடிச்சிட்டோம் இல்லைங்களா, 2 டாபிக் நான் வந்து சொல்லிட்டேன். சரி, ஓகே. அடுத்து ஓகே. ஸோ வந்து பார்த்தோம்னா கலைச்சொல் எங்கிருந்து சோர்ஸ் இருக்கு, குரூப் 4 குரூப் 2ல வந்து எங்க இருந்து எடுத்துருக்காங்கன்ட்டு எல்லா கலைச்சொல்லுமே நான் எல்லாம் ஒண்ணு கூட விடாம நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரிதான் நெக்ஸ்ட் இது வருமா வராதான்னு கேட்டீங்கன்னா, ஸோ குரூப் 4ல வந்து அந்த சோர்ஸ்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. அதே சோர்ஸ்ல இருந்து தான் குரூப் 2வும் எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது அடுத்த குரூப் 4ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக என்னென்ன புக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இன்னொரு வீடியோ இல்லையா, அதில் போய் பாருங்க. அதுவும் வந்து அதுலயும் நான் இன்னும் டீட்டெயிலாகவே சொல்லியிருப்பேன். ஸோ இளங்கமரனாரு பிளஸ் பாலகிருஷ்ணன் ஒருத்தர் பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது நன்னூல் இருந்து தான் வந்து அவங்க திருச்சி எழுதியிருக்காங்க. அது வந்து அதில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது வந்து மேக்சிமம் புணர்ச்சீரி படிச்சீங்கன்னா தான் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக உங்களால வந்து பக்காவா அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா. இது என்னோட வியூ. ஓகேங்களா. அதே மாதிரி பழமொழி மரபு தொடர் எங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மரபு தொடருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக்கு. இந்த பழமொழிக்கு பழமொழி 400 இருக்கு இல்லைங்களா, அந்த 400 பழமொழி அதோட அர்த்தம் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 புக்கு நான் போன வீடியோலயே நான் போட்டிருந்தேன். சரி, அதையும் நான் பார்ப்பேன். ஓகே. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது பார்த்தோன்னா அயர் சொல்லா இருக்கு இல்லையா, அதுக்கு மயங்கொலிக்கு இது ஓகே. அது மாதிரி பழமொழிக்கு நான் சொன்னாலே பழமொழி 400 மரபு தொடர் அகர வரிசைக்கு இந்த புக்ஸ் எல்லாம் வந்து இதுல இருந்து தான் கொஸ்டின் கேட்கலாம். ஃபுல் அண்ட் மரபு தொடர் குரூப் 4 + குரூப் 2 ரெண்டுமே பாத்தீங்கன்னா இந்த மரபு தொடர் அகர வரிசைன்னு தான் கேட்டிருக்காங்க. இது ப்ரூஃபோட நான் வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இப்போ 8th பார்ட் வந்து போயிட்டு இருக்கு. இன்னும் வந்து ஒரு 2-3 வரிசை அகர வரிசையில இன்னும் ஒரு 2 வரிசையில முடியவே போகுது. ஓகேங்களா. ஸோ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் நல்லாவே தெரியும். எவன்டா படிக்கிறேன்னு யோசிச்சுக்கோங்க, கடைசி வரைக்கும் யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரி பழமொழி நானும் அப்படிதான் நான் பண்ண போறேன். அதையும் முடிக்க போறேன். ஒன்னா முடிக்க போறேன். இந்த கணம் சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்றது அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்க. ஏதாவது மயங்கொலி சொல்லதான் கொஸ்டினே வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இது பிரித்தெழுதுக சொன்னாலே இருந்துருந்தாங்க. இது வந்து புத்தா பப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி எனக்கு யூஸ்ஃபுல்லாக புக்ஸில் இருக்க எல்லாமே கம்பைல் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே எழுதி வச்சிருக்கேன். ஓகேங்களா. ஸோ வந்து இந்த அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, பழமொழிக்கு மரபு தொடர்ந்து மயங்கொலி அயற்சொல் இதுக்கு வந்து இது வந்து இங்க இருந்து கொடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் எவ்வளவு தாண்டா படிக்கிறதுங்களா என்ன பண்றது. சரி, ஓகேங்களா. சும்மா கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்கலாம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதுவும் முடிச்சிட்டோம்.
சரி இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணலாமா வேணாமா? ஓகேங்களா? அந்த குழப்பத்துல நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா என்னதான் டெஸ்ட் பேட்ச் வந்து அவங்க போட்டாலும், இப்ப நான் சொன்னதை வந்து தான் அவங்க வந்து அந்த இது குடுப்பாங்களே சோர்ஸ் அது இது மட்டும் தான் குடுப்பாங்க. பிளஸ் இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் ஃபுல்லா எடுத்து குடுக்க போறாங்க. போன வீடியோல சொல்லியிருப்பேன் தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இருந்து கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. ஓகேங்களா? வேற எதுல இருந்தும் போக மாட்டாங்க. நம்மளுக்கே சோர்ஸ் தெரியுது. ஓகேங்களா? சோ இப்ப கேக்குற ட்ரெண்ட் வச்சு பார்க்கும்போது, அப்ப மாதிரி டெஸ்ட் பேட்ச் போட்டு நீங்க உங்களால அதுல ஜாயின் பண்ணி அதுல எந்த அளவுக்கு உங்களுக்கு சக்சஸ் வரும் அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா ஒரு கைடன்ஸ் வேணா நீங்க போடலாம். மற்றபடி 1000 ரூபாய் கொடுத்து டெஸ்ட் பேட்ச் போறது வேஸ்ட். புக் எடுத்து நீங்க வச்சு படிக்கிறது எவ்வளவு நீங்க படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சரி ஓகே தமிழ் தானே இப்படி இருக்கு ஜிகே நாங்க படிச்சுப்போம் டெஸ்ட் பேட்ச் போய் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜிகே கொஸ்டின் வந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ஏற்கனவே படிச்சவங்களுக்கு நல்லாவே தெரியும் கொஸ்டின் பேட்டர்ன் எந்த அளவுக்கு மாறிடுதுன்னு சொல்லிட்டு. முக்கால்வாசி எல்லாம் கரண்ட் அஃபேர்ஸோ இல்லை வந்து நம்ம நியூஸ் பேப்பர்ல படிக்கிற மாதிரி அந்த மாதிரி வெளியில இருந்து கேட்டுதான் ஃபுல்லா வந்து இது பண்றாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு என்னென்ன புக்கு வந்து படிக்கிறோம் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது மறுபடியும் நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் கேட்குற கொஸ்டின் வந்து நீங்க வந்து அங்க அது வந்து ஏதாச்சும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கறது மிக வந்து தவறு. ஏன்னா நிறைய ஃப்ரீ கொஸ்டின்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சூப்பரா அட்டன் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? புக்ல இருந்து பேசிக்கா கொஸ்டின் கேட்டுட்டு மீதி எல்லாத்தையும் டீப்பா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அதனாலதான் நான் திட்டம்லாம் கூட இப்ப டீப்பா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளனேஷனும் போட்டுட்டும் இருக்கேன். அதுவும் வந்து வீடியோஸ் போட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட வெப்சைட் லிங்க் கூட நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் நான். ஓகேங்களா? ஸோ அதனால பார்த்து நோட் பண்ணி பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட வியூ படி டெஸ்ட் பேட்ச் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து வேஸ்ட். 20,000 15,000 கொடுத்து படிக்கிறது வேஸ்ட். புக் எடுத்து நீங்க உட்காந்து படிங்க. ஓகேங்களா? ஏற்கனவே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கட்டரைச்சு பிடிச்சிருப்பீங்க படிச்சவங்களுக்கு தான். ஃப்ரெஷர்ஸ்லாம் யூடியூப்ல 1008 சோர்ஸ் இருக்கு. ஃப்ரீயாவே பேட்ச் நிறைய ஸ்டார்ட் பண்றாங்க. நீங்க போய் அது படிக்கிறது பெஸ்ட். ஓகேங்களா? அதெல்லாம் ஃப்ரீ டெஸ்ட்லாம் நிறைய ப்ரொவைட் பண்றாங்க. அது வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க அந்த அந்த இது டேட்டா இருக்கு அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ என்னோட கருத்து வந்து இதுதான். ஓகேங்களா? நீங்க ஜாயின் பண்ணி 1000 ரூபாய் அதாவது பெரிய பெரிய அகாடமி எல்லாம் போய் ஜாயின் பண்ணி 20,000 25,000 கொடுத்து தேவையில்லாம அதாவது காசு இருக்குன்னா நீங்க போய் தாராளமா பண்ணிக்கோங்க. பட் என்ன மாதிரி மிடில் கிளாஸ் ஹவுஸ் ஒய்ஃப் இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்டா நினைச்சுதான் ஒவ்வொருத்தரும் ஒரு ஃப்ரெண்டா நினைச்சுதான் நான் சொல்றேன். இது வந்து நான் வியூஸ்க்காகவோ இதுக்காகவோ நான் வந்து பண்ணல. ஓகேங்களா? ஸோ சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு. இத்தனை பேருக்கு தேவையில்லாம ஏன் வேஸ்ட் பண்ணி காசு கட்டுறாங்க காசு அவங்களுக்கு தான் வந்து பெனிஃபிட்டே. ஓகேங்களா? நாமளும் சின்ன குழந்தைங்க இல்லை. நம்ம வந்து யூடியூப்ல இருக்க சோர்ஸ் அதே மாதிரி ஃப்ரீயா இருக்க சோர்ஸ் வச்சு நம்மளால சூப்பரா கம்பேர் பண்ணி படிக்கும்போது நிறைய பேர் படிச்சு வாங்கியிருக்காங்க மார்க் வாங்கி போயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தேவையில்லாம அமௌண்ட் இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை கடன் வாங்கி நான் கட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் வேணாம் பண்ணாதீங்க. அந்த மாதிரி இருந்து பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நிறைய பேர் நான் வந்து நான் டிஎன்பிசியே படிக்கல நான் போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க வந்து போறவங்களுக்கு வந்து எந்த ஒரு லாஸும் கிடையாது. ஆனா வந்து இவ்வளவு கஷ்டத்துலயும் கொஸ்டின் தான் கேட்பாங்கன்னு தெரிஞ்சும் நாங்க இருந்து பண்றாங்க பாத்தீங்களா அதை விட லாபமே. ஏன்னா நீங்க எல்லாம் போக போக அவங்களுக்கு இன்னும் வாய்ப்பு கூட்டிகிட்டே இருக்கும். ஸோ அதை யோசிச்சுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒன்றும் நான் நிஜமாவே நான் சொல்றேன் கொஸ்டின் பேப்பர் கஷ்டம் தான். பட் வந்து எங்கேயும் வந்து போல கொஞ்சம் நம்மள வந்து நாம வந்து கொஞ்சம் நம்மள பட்டத்திட்டிக்கிட்டோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா படிச்சதே படிக்காம எக்ஸ்ட்ராவா எடுத்து படிச்சோம் அப்படின்னா சூப்பரா வந்து பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு டைம்ல கண்டிப்பா பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ 2 வருஷம் 3 வருஷம் படிச்சுட்டு நீங்க வந்து அதே நம்பாம கொஞ்சம் வேற எக்ஸ்டர்னலா வேற ஒரு பேசிவ் இன்கம் கிரியேட் பண்ணிட்டு மெயின் இன்கம் கிரியேட் பண்ணிட்டு இது பண்ணீங்க. ஓகேங்களா? ஆனா வந்து ஃபுல்லா ரொம்ப நாள் படிச்சுட்டு இருந்தவங்க வந்து தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து யோசிச்சு பார்த்துட்டு ஜாயின் நீங்க படிக்கலாமா வேணாமான்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சு பார்த்துருங்க. ஓகேங்களா? இது நம்ம செட் ஆகுமா செட் ஆகாதான். ஏன்னா இனிமேலும் போக போக ட்ரெண்ட் எல்லாமே வந்து மாறிதான் போகுமே தவிர கஷ்டமாயிட்டு தான் போகுமே தவிர ஈஸியாகாது. உள்ள இறங்கும் போது பண்ணிடுங்க. ஸோ ஆழம் பார்த்து காலை விடுங்க. ஸோ ஆழம் பார்த்து காலை விட்டு போயிட்டே இருங்க. அதை வந்து ஃபுல்லா போகாம கொஞ்சம் ஓகேங்களா? சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா இன்கம் மெயின் இன்கம் வச்சுட்டு இது வந்து சைடா வந்து படிச்சுக்கோங்க. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் நம்மளுக்கு வந்து வேற நம்மளுக்கு வீட்டை பார்க்கறது இதை பார்க்கறது வேற எந்த இதுவும் கிடையாது. படிங்க. ஸோ வீட்டில் திட்டுறாங்க அப்படின்றதுக்காக விட்டுறாதீங்க. அப்படிங்களா? என்னைக்கோ ஒரு நாள் கண்டிப்பா நம்மளுக்கும் நாமும் வந்து பாஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில தான் நான் சொல்றேன். நிறைய பேர் வீடியோ நான் வந்து டிஎன்பிசி ட்வீட் பண்ணிட்டேன் நீங்களும் ட்வீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீடியோ போட்டு
உங்களோட மனசை வந்து தேவையில்லாமல் இது பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன், நான் வந்து இன்றைக்கி பேட்ச் ஸ்டார்ட் பண்ணல, என்கிட்ட எந்த ப்ராடக்ட்டும் நான் விற்கல, எதுவுமே நான் பண்ணலை, எனக்கு அதனால ஒரு லாபமும் கிடையாது. பட் இருந்தாலும் படிங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஏன்னா கல்வி மட்டும்தான் நம்மகிட்ட இருக்க ஒரே ஆயுதம். ஓகேங்களா? மெயினாக இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் விட்டுறாதீங்க. கஷ்டமாக தான் இருக்கும், பட் விட்டுறாதீங்க. நானும் ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கேன். சொல்லப்போனால் வந்து எனக்கு இப்போ தான் குழந்தை பிறந்தது, செகண்ட் பாப்பா பிறந்தாங்க, ஒரு 1 மந்த் ஆகுது. பட் வந்து ஸ்டில் அவங்களையும் பார்த்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் பாப்பாவையும் பார்த்துக்கிட்டு எனக்கு வந்து இத்தனைக்கும் எனக்கு அம்மா கூட இல்லை, என் ஹஸ்பண்ட் வீட்டில் தான் இருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டு இந்த இதையும் பார்த்துட்டு இருக்கேன், படிச்சுட்டு இருக்கேன், வீடியோஸும் போட்டுருக்கேன். அப்படிங்களா? ஸோ ஏன்னா வீடியோஸ் போட்டு ஓகே அதால யாராவது ஹெல்ப்ஃபுல் ஆகலாம், அதுவும் ஒரு ரீசன். அதே மாதிரி இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணலாம் இது மூலியமா அப்படின்ற ஒரு செகண்ட் ரீசன். ஓகேங்களா? ஸோ பட் இன்னும் இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகலை. ஸோ இப்போதான் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை. உங்களோட லைக், சப்ஸ்கிரைப் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தாராளமாக ஃபார்வர்ட் பண்ணுங்க. பட் படிங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் நான் சொல்வேன். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.